ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது இல்லையா, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பெற்றவங்க சம்மதத்தோட திருமணம் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. இவ்வளோ நாள் ஒரு குடும்பத்தையே மறந்து தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. நான் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கினா போதும், இதுதான் என் லைஃப் ஸ்டைல்னு போயிட்டு இருக்குது. இனி அந்த விஷயங்கள்லாம் மாறப்போகுது. ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக நல்ல லாபம். புது தொழில்ங்க என்ன தொழில் பண்ணலான்னு ஐடியா இல்லைன்னா தயவு செஞ்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுங்கள். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் & கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் முத்துக்குமாரியின் அன்பு வணக்கங்கள். குரு பயிற்சி 2026ங்க. குரு பயிற்சி வந்தாச்சு. உச்ச குரு ஆக போகிறார் இல்லையா, 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. ஸோ குரு உச்சமானாலே சந்தோஷம் தானே. ஒரு நல்லவர் ஸ்ட்ராங் ஆகுறாரு அப்படின்னா 12 ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை மட்டும்தான் அவர் செய்ய போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது, எது இதில் கவனமாக இருக்கணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த குரு பயிற்சியை இன்னும் நீங்கள் சிறப்பாக ஏற்படுத்திக்கலாம், சில வாழ்வியல் பரிகாரங்கள், இதோட இந்த வீடியோவை நான் 12 ராசிக்கும் விளக்கமாக குரு பயிற்சி பலன்கள் நான் கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி 2026 சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது. ஏற்கனவே அஷ்டம சனின்னு நாங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கோம். படாத அடியில் தொழிலாக நஷ்டம், வேலையிலையா கஷ்டம், குடும்பத்திலையா பிரச்சனை, ஹெல்த்தாக அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தேன். இப்போ திடீர்னு நிறைய அவதிகள், பணம் நிறைய விரயமாகுது. இந்த குருவாவது எங்களுக்கு நல்லது செய்வாரானா கண்டிப்பாக நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் குரு வந்திருக்கிறாரு. ஏன்னா குரு உங்களுக்கு யோகாதிபதி, 5ஆம் அதிபதி இல்லையா. ஸோ உங்களை அதிகமாக காப்பாற்றுறது யாருன்னா குரு தான். அந்த குருவே இப்போ உச்சமாகி 12ல் உட்காந்துருக்கிறாரு. சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு அடைமடையில் கிடைச்ச ஒரு நல்ல கொடை தான் இந்த குரு பயிற்சின்னு நான் சொல்லுவேன். குரு பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு செக்டாரில் உள்ளவங்களுக்கு என்ன செய்ய போகுதுங்கிறத நான் விவரமாக இந்த வீடியோவில் பேச போகிறேன். முதல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள். அஷ்டம சனி நடக்குது இல்லையா, தேவையில்லாத பழக்கங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு எப்போ வரும்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் தான். நான் நிறைய பேருக்கு ஒரு அட்வைஸாகவே சொல்லியிருக்கேன். சிம்ம ராசியில் ஒரு குழந்தைய வச்சுருக்கிறீங்க, மீன ராசியில் குழந்தைய வச்சுருக்கிறீங்கன்னா குழந்தைங்கள பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் விளையாட விட்டேன், இல்லை வெளியில் தெரியாதவங்க கூட அனுப்புனேங்கிறத தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தைகள்லாம் ஒரு அப்யூஸுக்கு ஆட்படுறதெல்லாம் எப்போன்னா அந்த அவங்களுடைய அஷ்டம சனி ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் நிறைய அப்யூஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால அவங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால் பிள்ளைங்களை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை படிக்கிறது, வேலை பார்க்குறது, சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் விட அவங்க சைக்காலஜிக்கலாக எப்படி இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியங்க. சைக்காலஜிக்கலாக மன ரீதியாக உளவியல் ரீதியாக அழுத்தத்தை சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அஷ்டம சனி தவறாமல் கொடுப்பாங்க. ஒரு பெற்றவங்களா அவங்க முன்னாடி சண்டை போடுறது, இல்லை அவங்கள அடுத்தவங்களை அப்யூஸ் பண்ண விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. படிப்பு எப்படி படித்தாலும் பரவாயில்ல, 2027 3ஆவது மாதம் வரைக்கும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. குழந்தைங்களோட நிம்மதி சந்தோஷம் மட்டும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு பெற்றோராக கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பிள்ளைங்க ஹெல்த் இஷ்யூஸ்க்கெலாம் உள்ளே போயிருப்பாங்க. அந்த ஹெல்த்தெல்லாம் இம்ப்ரூவ் ஆக போது. பயப்படாதீங்க. இவ்வளோ நாள் படித்ததை விட ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே பெட்டராகவே படிப்பாங்க. நிறைய என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன் ஒரு பேரண்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள்லாம் எப்படி எழுதுவாங்க, எக்ஸாம்ஸில் சக்ஸஸ் ரேட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியரை தான் கடந்த 2 வருஷமாக அவங்க சந்திச்சிருப்பாங்க. இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது இல்லையா, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. அதில் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறவங்களெல்லாம் நிறைய செலெக்ஷன்ஸ், அது கிராமப்புற மாணவர்கள், ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சக்ஸஸ் ஆகிறதுக்கான யோகம்லாம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஏஜ்னானவங்க கூட சிம்மராசி பெண்கள் இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் எழுதி கண்டிப்பாக கிளியர் பண்ணி உள்ளே போகிறதுக்கான ஒரு யோகம்ங்கிறது நிச்சயமாக இருக்குது. காதல் திருமண வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் மறந்து போயே நாளாச்சு. உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய பிராப்தம்ங்கிற மாதிரி தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். எங்களுக்கு இனிமேலாவது இந்த காதல் கல்யாணம்லாம் வாழ்க்கையில் இருக்கா, நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னா 12ஆம் இடம்ங்க. 12ஆம் இடம்ங்கிறது பொதுவாக இல்லறம், தாம்பத்தியம், அந்த ஒவ்வொரு நாள்லையும் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது இல்லையா, மன நிறைவு, அதெல்லாம் கொடுக்குறது எதுனா 12ஆம் இடம். கல்யாணத்துக்கு எல்லாரும் 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக 12ஆம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தே ஆகணும். அந்த 12ஆம் இடத்துல இந்த சுபகிரகமான குரு உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காதல் வாழ்க்கைனா அது எப்படி இருக்கணும்னு நம்ம கற்பனை பண்ணியிருப்போமோ அந்த மாதிரிலாம் ஒரு காதல் வாழ்க்கை அமைகிறது, இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிறது, ஏதாவது தப்பான ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்டு இருந்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பெற்றவங்க சம்மதத்தோட திருமணம் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. காதல்லாம் இல்லைங்க, அரேஞ்ச்டு மேரேஜ் தான் நடக்குமா, 7ஆம் இடம் வலுவாக இருக்குது.
ஸோ 7ஆம் அதிபதியான சனிக்கு குரு பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லைனாலும் 7ஆம் அதிபதியை குரு பார்த்தாலே போதும், கண்டிப்பாக நல்ல வரன்கிறது அமைஞ்சிரும். தகுந்த பையனுக்கு இருந்த பொண்ணுக்கு தகுந்த பையங்கிற மாதிரி நல்ல வரனே அமைஞ்சிரும். என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு வரன் அமைகிறது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக கல்யாணம் நடக்கிறது, சம்பந்தாருக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சம்பந்தார் சண்டையெல்லாம் வந்து கூட நிறைய பேர் கல்யாணம் நிற்கிற அளவுக்கு போயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் மாறி நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது. வேலை எப்படி இருக்குது? நாங்கள் புது வேலை மாறணும்னா மாறிக்கலாமா? ஏன்னா இருக்கிற இடத்துல ரொம்ப இடைஞ்சல் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் முதுகில் குத்துறவங்களா தான் இருக்கிறாங்க. 4 பேரோட வேலையை சேர்த்து நான் செஞ்சாலும் எனக்கு சரியான ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் இல்லை. இன்க்ரிமெண்ட்டே இல்லாமல் 10 வருஷமாக நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு புது வேலை கிடைக்குமானா ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் மாறிக்கலாம். நல்ல வேலையே கிடைக்கும். நீங்கள் இருக்கிற சேலரியை விட ஒரு பெட்டர் சேலரி. குறிப்பாக நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா அங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது இருக்குங்க. இவ்வளோ நாள் ஒரு குடும்பத்தையே மறந்து தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. நான் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கினா போதும், இதுதான் என் லைஃப் ஸ்டைல்னு போயிட்டுருக்குது, எதுக்கு வாழ்கிறேன்னு தெரியாமல் ஒரு மெக்கானிக் லைஃப்பை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் தான். சிம்மராசி அன்பர்கள் இந்த கார்ப்பரேட் லைஃப்பில் நிறைய இடைஞ்சல்களை வந்து பார்த்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த விஷயங்கள்லாம் மாறப்போது. ஒரு நல்ல நிம்மதி அப்படிங்கிறது வேலை செய்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஜூன் 2க்கு மேலே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வேலை மாறணும்னா அதுக்கான முயற்சிகளில் இப்போவே ஈடுபட ஆரம்பிக்கலாம். சுய தொழில் பண்ணலாமா? தொழில் பண்ணிட்டு இருந்தோம், தொழிலில் நிறைய சுணக்கங்கள், அடி, பிஸ்னஸை மூடிட்டு பேசாமல் வேலையே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையெல்லாம் வந்துட்டுருக்குது. என்ன பண்ணலாம்? குரு பயிற்சி ஹெல்ப் பண்ணுதா? கண்டிப்பாக பண்ணுது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு இல்லையா? உட்காந்துட்டு எங்கே பார்க்குறாரு? 6 பார்க்குறாரு. ஸோ 6ஆம் இடம்ங்கிறது தொழில் இல்லையா? கண்டிப்பாக தொழிலில் ஒரு நல்ல மேன்மை. குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக நல்ல லாபம். புது தொழில்ங்க, என்ன தொழில் பண்ணலான்னு ஐடியா இல்லைன்னா தயவு செஞ்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அல்லது வெளிநாடு வெளி மாநிலத்தை தொடர்பில் வச்சுக்கிட்டு என்ன தொழில் பண்ணாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் அதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல யோகம் பிராப்தம்ங்கிறது இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்கள் எங்கெல்லாம் பண்ணலாம்? இவ்வளோ நாளாக சிம்மராசி அன்பர்களை தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பக்கம் போயிடாதீங்கன்னு தான் நான் எல்லா சேனல்ஸ்லேயும் அறிவுறுத்திட்டு இருந்தேன். இந்த சமயம் கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடம் வலுவாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக ஒரு லாபம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஷுவரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டான லேண்டு, கோல்டு, எஃப்டி, ஆர்டியாக இருக்கலாம், ஷேர்ஸு மியூச்சுவல்ஸாக இருக்கலாம். ஸ்பெகுலேஷன்ஸ் பக்கம் மட்டும் போகாதீங்க. பிட்காயின்ஸில் யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். கடன், வம்பு, வழக்கு, வியாஜியங்கள்லாம் எப்படி இருக்குது? தேவையில்லாத வம்பில் என்னை மாட்டி விட்டாங்கங்க, எனக்கெல்லாம் கோர்ட் கேஸ் ஆயிருக்கவே வேண்டாம், இல்லை தேவையில்லாத நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னேன், ஃப்ரெண்டுக்கு கடன் வாங்கி கொடுத்தேன் அது பிரச்சனையாச்சு, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி முடித்தேன் அது வில்லங்கத்தில் இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்கட்டும். கோர்ட்டுக்குள்ளே ஒரு கேஸ் நடந்துட்டுருக்குதா, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக வம்பு, வழக்கு, வியாஜியங்கள்லேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணி விட்ருவார். ஒரு நிம்மதிங்கிறது வரும். ஏன்னா பீஸ், நிம்மதி, அன்றாட வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறது 12ஆம் இடம்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? கோர்ட் கேஸ்லலாம் போய் உட்காந்துருந்தா எங்கே அதெல்லாம் இருக்க போகுது? அதனால் கண்டிப்பாக அதுலேருந்தெல்லாம் நீங்கள் ரிலீவ் ஆயிடுவீங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உத்திரகோஷ மங்கை கண்டிப்பாக போயிட்டு வரணும். உத்திரகோஷ மங்கையில் போய் சிவபெருமான் மரகத நடராஜர் இருப்பார், அவரை தரிசனம் பண்ணும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். கோளறு பதிகத்தை டெய்லி கேட்டுகிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணும்போது எங்களுக்கு மாற்றம் ஏற்படும். மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லையா? அதுலேயும் இந்த கண்ணில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்லை மாரல் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எதை கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் வரும். கோதுமையை நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆல் தி வெரி பெஸ்ட் சிம்மம். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்சன் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava.